பூமிக்கடியில் தோன்றிய சிவலிங்கம் குப்தேஸ்வர் மகாதேவ் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நேபாளத்தின் பொக்காரா நகரத்தில் அமைந்துள்ள குப்தேஸ்வர் மகாதேவ் கோவில் ஒரு இயற்கை அதிசயமும் ஆன்மீக வரலாற்றும் இணைந்த புனித தலமாகும். இந்த கோவில் பூமிக்கடியில் உள்ள ஒரு பெரிய குகைக்குள் அமைந்துள்ளது. குப்தா என்றால் மறைந்தது என்று பொருள். அதனால் மறைவாக தோன்றிய சிவலிங்கம் காரணமாக இந்த இடம் குப்தேஸ்வர் என அழைக்கப்படுகிறது. வரலாற்று குறிப்புகளின்படி சுமார் 16ஆம் நூற்றாண்டில் இந்த குகை பகுதி உள்ளூர் மக்களுக்கு தெரிய வந்ததாக நம்பப்படுகிறது. காடு பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த ஒரு மேய்ப்பன் தன் மாடுகள் தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாலை சிந்துவதை கவனித்தான். அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது பூமிக்குள் ஒரு இயற்கையான சிவலிங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே குப்தேஸ்வர் மகாதேவ் கோவிலின் தோற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த குகை சுத்தம் செய்யப்பட்டு பக்தர்கள் வழிபட ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டது. குகையின் உள்ளே ஈரப்பதம், ஒலிக்கும் நீர்த்துளிகள், இயற்கையாக உருவான கற்கள் ஆகியவை இந்த இடத்துக்கு ஒரு தெய்வீக சூழலை அளிக்கின்றன. குகையின் ஆழப்பகுதியில் இருந்து தேவிஸ் ஃபால்ஸ் என்ற அருவியின் நீர் ஓடும் காட்சியும் காணப்படுகிறது. இது இந்த கோவிலின் தனித்துவமான சிறப்பாகும். இன்றும் இந்த கோவில் நேபாளம் மட்டுமின்றி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து வரும் சிவ பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய தலமாக உள்ளது. இயற்கையும் இறை நம்பிக்கையும் ஒன்றாக இணையும் இடமே குப்தேஸ்வர் மகாதேவ் கோவில்.